ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இருக்கிறது மைசூரில் இருக்கிற ஐபிஸ் ஸ்டைல்ஸ் ஹோட்டல்ஸில் தான். ஸோ அதோடைய அனுபவங்கள் எப்படி இருந்துச்சு அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நாங்கள் எடுத்திருந்ததோ ஒரு குயின் சைஸ் பெட்ரூம். ஒரு நாளைக்கு இங்கே ஸ்டே பார்த்திங்கன்னா 3500 காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட்டோடு சேர்த்து. ஸோ உள்ளேயே ரூம்குள்ளேயே ஒரு ஆஃபீஸ் செட்டப்பில் லேப்டாப் வச்சு ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு சேரு, அதுக்குண்டான டேபிள், அப்புறம் அதுக்குண்டான ப்ளக் பாயிண்ட்லாம் கொடுத்துருந்தாங்க. இந்த ஹோட்டலோ பார்த்திங்கன்னா அப்படியே பெங்களூர் அவுட்டர்லேருந்து நம்ம கிளம்பி வரோன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த லொக்கேஷன் இருந்துச்சு. திருப்பி இங்கேருந்து கிளம்பி பெங்களூர் போகணுனாலுமே கன்வீனியண்ட்டாக தான் இருந்துச்சு இந்த லொக்கேஷன். அப்புறம் 2 காம்ப்ளிமெண்ட்ரி வாட்டர் பாட்டில்ஸும் இருந்துச்சு. அப்புறம் இது ஏசி கண்ட்ரோல். இங்கே வந்து ஒரு கெட்டில், அப்புறம் காம்ப்ளிமெண்ட்ரியாக இந்த டீ பேக், மில்க் பவுடர், இந்த மாதிரி டிப் டீஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. இது போக ஒரு 40 இன்ச் டிவி உள்ளுக்குள்ளே மாட்டியிருந்தாங்க. ஸோ ரூம்குள்ளே நம்ம அழகான பெயிண்டிங்ஸ்லாம் பார்க்கலாம். எல்லாமே அந்த நேச்சர் ரிலேட்டடாக ஒரு 3 பெயிண்டிங் மாட்டியிருந்தாங்க. இங்கே ரூமுக்குள்ளேருந்து இருக்கிற வியூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அங்கே அப்படியே அழகான அப்பார்ட்மெண்ட்ஸ், ஆப்போசிட்டில் இருக்க அப்பார்ட்மெண்ட்ஸ், அப்புறம் ப்ளஸ் கொஞ்சம் கார்டன் வியூ. அடுத்ததாக ரெஸ்ட் ரூம் பார்த்திங்கன்னா ரொம்பவே நீட்டாக இருந்துச்சு. ஸோ ஒரு 2 டவல்ஸ் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி, அப்புறம் பேசிக்காக இந்த டூத் பேஸ்ட், ப்ரெஷ்ஷு, ஹேண்ட் வாஷ், ஷாம்பூ, கண்டிஷ்னர் இதெல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட். இந்த சைடு வந்து குளிக்கிறதுக்கு ஷவர் ஏரியா அட்டாச்சாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாமே அப்படியே நம்ம ரூமுக்கு வெளியே. இப்போ நம்ம அப்படியே ரிசப்ஷன் ஏரியாவுக்கு போவோம். ஸோ இதுதான் அந்த ரிசப்ஷன் ஏரியா. ஸோ ரிசப்ஷன் ஏரியாவை பொறுத்தவரை நம்ம இப்போது நம்மளுக்கு செக் அவுட் டைம் 12 மணி, எனக்கு லேட்டாக தான் இருக்குது பஸ்ஸு, இல்லை ட்ரெயின் லேட்டாக தான் இருக்குது அப்படின்னா நம்ம பேக்ஸ் இங்கே கொடுத்துட்டு அது வரை நம்ம மைசூரில் எங்கேயாச்சும் சுற்றி பார்க்கணுன்னா சுற்றி பார்த்துட்டு வரலாம். அதே மாதிரி ஹோட்டலுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா ஜிம், ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்குது. இது எல்லாமே காம்ப்ளிமெண்ட்ரி தான். ஸோ இங்கே இருக்கிற ரெஸ்டாரண்ட் பேர் இந்த வெரண்டா ரெஸ்டாரண்ட். ஸோ நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரி அப்படின்னால காலையில் 7 மணிலேருந்தே வந்து சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்போ வந்து நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமே வந்துட்டனால அந்தளவுக்குலாம் கூட்டம் இருந்திருக்காது. ஸோ அப்போ வந்து இங்கே ஐட்டம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா தோசை, இட்லி, அப்புறம் வடை, நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. ஸோ இங்கேயே பார்க்கலாம் நீங்கள். ஒரு பக்கோடா, ஆனியன் பக்கோடா கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ஒரு ரொட்டி, எக் கறி, பொட்டேட்டோ, அப்புறம் அது போக காம்ப்ளிமெண்ட்ரி ட்ரிங்க்ஸ் இருந்துச்சு, ஜூஸஸ். லைவ் கவுண்டர் இருந்துச்சு. லைவ் கவுண்டரில் நம்ம தோசை இல்லை ஆம்லெட் வாங்கிக்கலாம். அப்புறம் பாவ் பஜ்ஜி இருந்துச்சு. ஸோ இந்த லைவ் கவுண்டரில் தோசையும் வாங்கியிருந்தோம், ஆம்லெட்டும் வாங்கியிருந்தோம். அப்புறம் அந்த ட்ரிங்க்ஸ்க்கு அவங்க ஆல்ரெடி இந்த வாட்டர் மெலான் இந்த மாதிரிலாம் ஜூஸஸும் வச்சுருந்தாங்க. அப்புறம் மில்க் டீ இந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு. ஸோ ஓவராலாக அந்த பிரேக்ஃபாஸ்ட்டில் நிறைய வெரைட்டிஸும் இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு. ஸோ இது கொஞ்சம் சீக்கிரமாக வந்தனால அந்த டைமில் கூட்டம் இல்லை. இது அந்த ரிசப்ஷன் ஏரியாவுக்கு அப்படியே பக்கத்துலேயே ஒரு வெரண்டா ஏரியா மாதிரி இருந்துச்சு. இது மோஸ்ட்டாக அவங்க எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்தோன்னா, அந்த டீ ஏதாவது ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க, டீ பார்ட்டி மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்கன்னா இங்கே கண்டக்ட் பண்ணுறாங்க. அடுத்ததாக இது ரூஃப்டாப் ஏரியா. மெயினாக அந்த ரூஃப்டாப் ஏரியா நைட் டைமில் ஆம்பியன்ஸை கூட்டுறதுக்காண்டி இந்த இடத்துல வந்து டைனிங் செட்டப் இருக்குது. அது போக இந்த இடத்துல அப்படியே இந்த மேலே படி ஏறி போகணுன்னா ஸ்விம்மிங் பூலும் இருக்குது. ஸோ இந்த ஸ்விம்மிங் பூலுமே காலையில் ஒரு 7 மணிலேருந்தே ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ இங்கேருந்து நம்மளுக்கு மைசூர் பேலஸ் எல்லாமே வந்து ஒரு 20 நிமிஷம் ஆகுது. மைசூர் பேலஸ் போகணுன்னா 20 மினிட்ஸ் ஆகுது. மற்றபடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.